வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே முக்கியமான கேள்விய அலசி ஆராய போறோம். உண்மையில செல்வம் எப்படி உருவாக்கப்படுது? நிறைய சம்பளம் வாங்குறதுனால மட்டும்தானா? இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ரகசியம் இருக்கா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கே வருவோம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் பெரும்பாலான மக்கள் உண்மையிலே பணக்காரர் ஆவதே இல்லன்னு? இது ஒரு பெரிய கேள்வி மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கான பதில் நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே சிம்பிளா இருக்கலாம். நம்மில் பலர்கிட்ட இந்த கேள்விய கேட்டா டக்குன்னு மனசுல வர்ற பதில் என்னவா இருக்கும்? போதுமான சம்பளம் இல்லை அப்படிங்கிறது தானே. நிறைய சம்பாதிச்சா பணக்காரர் ஆகிடலான்னு நாம உறுதியா நம்புறோம். இதத்தான் வருமான மாயை அப்படின்னு சொல்றோம். ஆனா இது நிஜமாவே உண்மையா? செல்வம் எப்படி உருவாகுதுன்னு கேட்டா நம்ம மனசுல முதல்ல வர்ற பதில் அதிக சம்பளம் தான். நம்ம சிந்தனையில அதுக்குத்தான் நம்ம மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கறோம். ஆனா நம்மளோட தினசரி தேர்வுகள் அல்லது பழக்க வழக்கங்களுக்கு அதுக்கு ரொம்பவே குறைவான இடம்தான் கொடுக்கறோம். ஒருவேளை இந்த தப்பான கண்ணோட்டம்தான் நிறைய பேரை நிதி ரீதியா முன்னேற விடாம தடுக்குதோ? அப்போ உண்மையான ரகசியம் என்ன? இங்கதான் விஷயமே இருக்கு. செல்வம்ங்கிறது வருமானத்துல இல்ல, அது உங்க பழக்க வழக்கங்கள்ல தான் இருக்கு. நீங்க எவ்ளோ சம்பாதிக்கிறீங்கன்றது ஒரு கட்டத்துக்கு மேல முக்கியமே இல்ல. அந்த பணத்தை வச்சு நீங்க என்ன செய்றீங்கன்றதான் எல்லாமே. ஓகே, சம்பளத்தை மட்டும் நம்பாம பழக்க வழக்கங்களை மையமா வச்சு எப்படி செல்வத்தை உருவாக்குறது? அதுக்கு நாம ஒரு சிஸ்டத்தை, அதாவது ஒரு சரியான அமைப்பை உருவாக்கணும். வாங்க அந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இத நாம பழக்கம் சார்ந்த செல்வம்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா, எப்பவாவது கிடைக்கிற பெரிய போனஸையோ இல்ல லாட்டரி அடிக்கும்னு நம்பிட்டு இல்லாம, ஒவ்வொரு நாளும் நாம செய்யற சின்ன சின்ன ஆனா தொடர்ச்சியான நிதி செயல்கள் மூலமா செல்வத்தை உருவாக்குறது. இதுதான் உண்மையான மற்றும் நிலையான வழி. இந்த பழக்க வழக்க சிஸ்டம வெற்றிகரமா செயல்படுத்த எல்லாமே உங்க மனநிலையில தான் இருக்கு. உண்மையில சொல்லப்போனா பணத்தை பத்தி ரெண்டு விதமான மனநிலைகள் தான் இருக்கு. இந்த ரெண்டுல நீங்க எது தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்க நிதி எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. முதல்ல வருமான மனநிலை. இந்த மனநிலையில இருக்கிறவங்க எப்பவும் அடுத்த சம்பள உயர்வுக்காகவோ ஒரு பெரிய போனஸுக்காகவும் காத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை ஒரு வெயிட்டிங் கேம் மாதிரி தான். ஆனா பழக்கமான நிலை அப்படி இல்ல. அவங்க ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன முன்னேற்றத்தை ஆட்டோமேட்டிக்கா உருவாக்குவாங்க. அவங்க அதிர்ஷ்டத்தை நம்புறதில்ல, அவங்களுடைய செயல்முறைய நம்புறாங்க. இதோட விளைவுகள் ரொம்பவே நேரடியானது. வருமான மனநிலை பெரும்பாலும் நிதி ரீதியான விரக்தியிலும் முடிவில்லாத காத்திருப்பிலையும் தான் முடியும். ஆனா பழக்க மனநிலை மெதுவா இருந்தாலும் நிச்சயமா நிதி சுதந்திரத்தை நோக்கி உங்களை கூட்டிட்டு போகும். தேர்வு உங்க கையில தான். சின்ன சின்ன பழக்கங்கள் எப்படி ஒரு பெரிய வெற்றியா மாறுதுன்னு ஆச்சரியமா இருக்கா? அதுக்கு பின்னாடி ஒரு சக்தி வாய்ந்த மேஜிக் இருக்கு. அதுதான் கூட்டு வட்டியின் சக்தி. வாங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு எளிமையான திட்டம் போதும். ஸ்டெப் 1, ஒவ்வொரு வாரமும் ஒரு சின்ன தொகைய தானாகவே சேமிக்கிற மாதிரி செட் பண்ணுங்க. ஸ்டெப் 2, அந்த பணத்தை எடுக்கவே மாட்டேன்னு உறுதியாயிருங்க. ஸ்டெப் 3, அவ்வளவுதான், மீதி வேலைய நேரமும் உங்க விழாமுயற்சியும் பார்த்துக்கும். சரி, இந்த சின்ன சின்ன தொகைகள் காலப்போக்குல என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? சொன்னா நம்பவே மாட்டீங்க. அது $1,00,000க்கும் அதிகமாக வளரும். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். இதுதான் கூட்டு வட்டியின் அற்புதம். உங்க சின்ன சின்ன சேமிப்புகள் காலப்போக்குல வட்டிக்கு வட்டி போட்டு ஒரு பெரிய செல்வமாக உருவெடுக்கும். ஆக இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். நீங்க எவ்வளவு பெருசா ஆரம்பிக்கிறீங்கன்றது முக்கியமே இல்ல. எவ்வளவு விடாப்பிடியா தொடர்ச்சியா ஒரு நல்ல பழக்கத்தை கடைபிடிக்கிறீங்கன்றதுதான் செல்வத்தை உருவாக்குறதுக்கான உண்மையான ரகசியம். இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். உங்க கவனத்தை உங்க பக்கம் திருப்புவோம். ஏன்னா உங்க பழக்க வழக்கங்கள் தான் உங்க எதிர்காலத்தை வடிவமைக்க போகுது. உங்க நிதி விதிய நீங்க தான் எழுத போறீங்க. அப்போ இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்கள் என்ன? 1, செல்வம் என்பது வருமானத்தோட விளைவு மட்டுமில்ல, அது நம்ம பழக்கங்களோட கூட்டுத்தொகை. 2, உங்க மனநிலை தான் உங்க நிதி பாதையை தீர்மானிக்குது. 3, ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன சின்ன தொடர்ச்சியான செயல்கள் தான் பெரிய பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும். எல்லாத்துக்கும் மேல இந்த பழக்கங்கள் எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஆக